ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டத்து அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் விதை எடுத்து முருங்கை மரம் ஊன்னேன்னு சொன்னோம்ல, 2 வருஷம் ஆகும் சொன்னோம்ல, பூ வந்து காய் வர. இங்கே பாருங்கள், இப்போவுமே பூ வந்துருச்சு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இந்த வந்துருச்சு பாருங்கள் பூ எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இது வந்து 8 வருஷத்து மரத்தோட விதையை எடுத்து போட்டிருந்தேன். அதனால் என்ன செஞ்சிருச்சு, 6 மாதம் தான் ஆகுது. 6 மாதம் கூட நான் ஆகலை, அதுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, பூ வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி பப்பாளி மரத்துலேயும் பூ வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், குட்டியாக உள்ள குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பெண் மரம் தான். பப்பாளி பழமும் வரப்போகுது. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் செடியை நம்ம சின்ன சின்னதாக எடுத்து வச்சோம்ல, நாற்று எடுத்து, அதில் இங்கே பாருங்கள் காய் விட்டுருச்சு, பூ வந்துருச்சு. காய் இந்த பாருங்கள், காய் வந்துருச்சு பாருங்கள், குட்டியாக காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. மாதுளங்கன்லையுமே முதல்ல என்ன செஞ்சேன், வந்த பூவெல்லாம் உதிர்த்து விட்டுட்டேன். ஏன்னா முதல்ல விதை போட்டு வர்றதில் உடனே காய் வராதான். அதனால் எடுத்து விட்டுட்டு இப்போ 2வது தடவை பூ வந்திருக்கு. இனிமேல் இது எல்லாமே என்ன செஞ்சிடும், நம்ம பாலினேஷன் பண்ணி விட்டால் காயாக மாறிடும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், ஆடி 18க்கு எடுத்து பூசணி விதை ஊன்னோம்ல, 3 விதை ஊன்னேன். 3 செடியுமே நல்லா முளைச்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம க்ரோ பேக் வாங்கி தனித்தனியாக வைக்கணும். ஒன்று நல்லா பெருசாக வரும். அதனால் தனித்தனியாக வைக்கணும். செம்பருத்தி பூலையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாமே இயற்கை உரம் தான் இதுக்கு காரணம். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் விவர்ஸ், வெண்டைக்காய் செடி சின்ன சின்னதாக எடுத்து வச்சேன்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லா செடியுமே வெண்டைக்காய் செடியில் பூவு காய் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்குறனால தான். அதனால் நீங்கள் செடிகளுக்கு எப்போவுமே இயற்கை உரம் கொடுங்க. இயற்கை உரம் கொடுத்தா செடிங்க ரோஸ்க்குமே எவ்வளோ தளிர் விட்ருக்கு பாருங்கள். அவ்வளோ தளிருமே நிறைய மொட்டு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.